வந்து ஸ்டேஜ் 1 டியூன் பண்ணிருக்காங்க. கார்பன் ஃபைபர் டிப் பண்ணிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். எல்லா சைடுமே ட்ரிஃப்ட்லாம் அடிக்கலாம். 80,000 ரூபாய் நம்ம 3000. ஸோ கைஸ் வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கே போட்டு அப்புறம் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் ரெக்கமெண்டேஷன்ஸில் எல்லாருக்கும் காட்டும் வீடியோ. அண்ட் நான் யூஸ் பண்ணுற கேமரா மைக் இது எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே அதிலே இருக்குது. ஸோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா அது வந்து 2012 லான்ச் ஆன ஒரு கார், அதுவும் ஒரு ஜாகுவார். ஸோ அவ்வளோதான் நான் இங்கே சொல்ல போகிறேன். மீதி எல்லாம் போய் வீடியோவில் நீங்களே போய் பாருங்கள். ஸோ ஹே கைஸ், நான் பைக்லெஸ் பைக்கர் ரொம்ப கத்துறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கார் டெலிவரி வீடியோ. தப்பு சொல்கிறேன். ஸோ இது ஒரு கார் விளாக். நான் அதுக்கு காரில் போயிருக்கணும், ஆனால் கார் கிடைக்கல, நல்லா பைக்கில் போயிட்டு இருக்கேன். அந்த கார் வந்து ஜாகுவார். தம்ப்நெயில்ல இருந்து எல்லாத்தையும் போட்டிருப்பேன், நீங்க அதை பார்த்துருப்பீங்க. எனக்கு கருப்பு கலர் பிடிச்சிருக்கு. லாரியா கைப்பற்றணுமா? ஏய் மங்காத்தா பீஜம் போடு. சிக்னல் கரெக்டா நிக்கிறாங்கல்ல. ஏய் அவர் மட்டும் போற தனியா நிக்கிறாரு. இப்பதான் குப்பை ஸ்மெல் போச்சுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள அங்க ஒரு குப்பை. கைப்போடு கேட்பாங்க தான், ஃபோன் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ கேட்டாராடா. கைஸ் பாத்தீங்களா வந்தாச்சு. ஓ ஷிட், ஃபோன் போட்டா பிஸின்னு வருது கைஸ். அண்ணா வந்துட்டேண்ணா. வந்துட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஊருக்கு வரையான்னு கேட்டா இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லணும். சரி இருங்க கொஞ்சம் நேரத்தில் வரேன். லுக்கு பயங்கரமாக இருக்குல்ல, செம்ம லாங்காக இருக்கு. ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 271 ஹார்ஸ் பவர் வந்து 4000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. 271 யோசிச்சு பாருங்க எவ்வளோ பவர்னு. அண்ட் இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ், ட்ரிஃப்ட்லாம் அடிக்கலாம். டார்க் பார்த்தீங்கன்னா 600 Nm ஆஃப் டார்க். இப்போ ஷிஃப்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 112 நினைக்கிறேன். போலோக்கு வந்து 175 இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600. நம்ம பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பவராக நம்ம பார்க்குறோம். இது அப்படியே அத்தனை மடங்கு பெருசு. சூப்பராக இருக்கடா டி. மொட்டை அடிச்சிட்டா என் டேட்டு மாதிரியே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கார கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாமே பிளாக், எல்லா பாட்டுமே இதுக்கு வந்து சூட் ஆகும். இட்ஸ் ஒன்லி ஃபார் மினி பஸ் டிரைவர்ஸ். இந்த கார் கம்பெனி வந்து 1920s ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கார் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணல. இல்லை, ஒரு கார் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரியாது. வண்டியை ஓப்பன் பண்ணாமலே இவ்வளோ பேசி ஓட்டிட்டு இருக்கோம் மத்தியா கண்டென்ட். அதான் பைக்லெஸ் பைக்கர். நான் இது மூவி டெம்ப்ளேட்டா சொன்னடா. டெல்லிக்கெல்லாம் வேணாண்டா டே. இப்போ ஆல்ரெடி இங்கே நிற்காதே செக்யூரிட்டி 4 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாரா. இவனுக்கு உண்மையிலே ஏதாவது கார் திருட வந்துட்டானுங்களான்ட்டு. நீ வேற ஏன்டா. நானும் ஸ்கூலில் அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரிலாம். நெல்லிக்காய் பறிக்கும் போது, கொய்யாக்காய் பறிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் அடி வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் செமக்கம் வரும். இப்பயும் அப்படி தான் வருது. இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்குல்ல, சீனரி நல்லா காற்று அடிக்குது, நல்லா இருக்கு. கார்பேஜ் ரூம் கிட்ட ஸ்மெல் அடிக்கல, அது வரைக்கும் நல்லது தானே. மறந்துட்டாங்களோ ஆக்சுவலாக கால் பண்ணி 21 minutes ½ hour ஆக போதுடா. ப்ரோ மறந்துட்டு நினச்சேன் ப்ரோ, மறந்துட்டீங்க. வாங்க ப்ரோ வாங்க, பரவாயில்ல ப்ரோ. நம்மளும் வருவோன்னு இருந்தா. ஹாய் ப்ரோ. டேவல் எடுக்கிறியா? இது இப்போ எங்கே வச்சு எடுக்க போகிறேன்? ஃபர்ஸ்ட் காரை வச்சு பேசிடுவேன், அவ்வளோதான். பேசு, நம்பரை மட்டும் மறைச்சிரு. ஸோ கைஸ், மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் XF-S. அதாவது எஸ்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை குறிக்கும். அதாவது இது வந்து 3 லிட்டர் இன்ஜின், அதுவும் டீசல் இன்ஜின். 3 லிட்டர்னா வந்து இன்ஜினோட அதாவது சிசியை வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். இது வந்து 3000 cc. இது வந்து ஒரு 3 லிட்டர் இன்ஜின். ஸோ அதனால தான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ XF-னா அது வந்து ஒரு 2.2 லிட்டர் இன்ஜின். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டயர் சைஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது மீன்ஸ் அலாய் சைஸ். R18 இருக்கா, அது வந்து எஸ் வேரியண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா R17 இருக்கும். இந்த கார் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் 1 டியூன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா 300+ வந்து உங்களுக்கு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் டார்க்குமே பார்த்தீங்கன்னா 700 ப்ரொடியூஸ் பண்ணும். BMW, Audi, இந்த பென்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்க எல்லா 3 லிட்டர் டீசல் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 500 தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஸ்டாக்லேயே வந்து 280 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கார் இதுதான். அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 600 Nm. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதுவுமே அதோட கம்பேர் பண்ணலாம். அதை மற்ற BMW, Audiலாம் சொல்லலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர். அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு பவர். ப்ரோ அந்த ஃப்ரண்ட்டில் ஜாகுவார் எம்ப்ளம் வைப்பாங்கல்ல, லோகோ இருக்குது. நான் மாட்டாமல் வச்சுருக்கேன் வந்துட்டு. ஓ, நான் கூட இந்த மாடலில் வரலையோ அப்படின்னு நினச்சேன். இல்லை அது தனியாக அவங்க மாட்டிக்கணும். அது மட்டுமே 80,000 ரூபாய் என்னமோ வந்துட்டு. ப்ரோ அப்படியா? ஆமாம் தம்பி.
இதோட ஆக்சுவல் ஸ்டாக் கலர் வந்து சில்வர் கலரில் இருக்கும். இதை வந்து சாட்டன் பிளாக்ல வந்து ஃபுல்லாக விராப் பண்ணியிருக்காங்க. ஈவன் இதுலலாம் வந்து குரோம் வரும். ஸோ இதை கூட டீ குரோம் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க இது குரோமில் வரும், இது குரோமில் வரும், இது இந்த மாதிரி குரோம் வர எல்லா இடத்தையுமே டீ குரோம் பண்ணிட்டாங்க. அதுவும் பிளாக்லேயே வந்து இப்போ நம்ம நார்மல் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தண்ணி இப்படி அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? இதில் அப்படி இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகும் வைப்பர் ஆன் பண்ணும்போது. அதுக்கானது இங்கே போகுது பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் லாங் போகும்போது ஹைவேல போகும்போது இந்த இடத்துல வந்து பூச்சிலாம் அடிச்சு இதுவாகிடும் பார்த்தீங்களா? ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒன்று வரும். ஸோ நான் அப்புறமா காட்டுறேன். அண்ட் நீங்கள் உள்ள ஸ்டேரிங் வீல் திருப்பும் போது அந்த லைட்டுமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு டார்க்கில் வந்து நீங்கள் டேர்ன் எடுக்கிறீங்க அந்த டைமில் வந்து இது ஸ்ட்ரைட்டாக அடிச்சதுன்னா அது வந்து இந்த சைடில் எனக்கு நமக்கு தெரியாது. ஸோ அது கார் திரும்பறதுக்கு ஏற்ற மாதிரியே லைட் அடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கும். நார்மலாக இப்போ வந்து நான் எல்லா காசுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து அந்த டைமில் வந்து இந்த ஒரு கொடுத்துருக்காங்க. திடீர்னு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி 2 வாட்டி இழுத்தனா டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அட் த சேம் டைம் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அழுத்தினீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபீச்சர். அது ஒழுங்காக பண்ணும் போல. இப்போ டோர் திறந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆன் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்வாரோட அந்த லோகோ அது சும்மா ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னா இது எல்லாமே ஆன் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி காட்டுது. கார்பன் ஃபைபர் டிப் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அங்கே இந்த சைட் டோர்ஸஸ். ஸோ நார்மலாக ஜாக்வாரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பேஜ் கலர், அதாவது வந்து அந்த லெதர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் தான் வரும். ஸோ பிளாக்ன்றது ரொம்ப ரொம்ப ரேரான கலர் ஜாக்வார் கார்ஸில் அவங்க கொடுக்கறது. ஸோ அந்த பிளாக் தான் இந்த காரில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அங்கிள் ஊத்து பார்க்குறாரு காரை. கைஸ் இப்போ இது நல்லா பார்த்துட்டே இருங்க. இது ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எங்கடா அந்த பாட்டு ஆஃப் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு செட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரைடிங் போஸ்டரில் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே செட்டுன்னு இருக்கா, அது நான் செட்டு கொடுத்துட்டேன்னா அது ஒரு ப்ரீசெட் மாதிரி சேவ் ஆகிடும். இந்த பொசிஷனில் அது சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து லாங் போகும்போது கொஞ்சம் உடம்பு வலிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இதெல்லாம் சாய்ச்சிப்பேன் இந்த மாதிரி. இது ஒரு ப்ரீசெட் வச்சுப்பேன். ஸோ இதெல்லாமே இப்போ 1 அழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த 1, அதாவது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இப்போ நம்ம ஒன்று பண்ணி வச்சிருப்போம். அடுத்து லாங் போகிறதுக்கு பண்ணும்போது அது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதை நம்ம அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிருக்க முடியல. ஸோ அதுக்காக பண்ணது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேயுமே அந்த பிராண்டிங் இருக்குது. கிளைமேட்டிக் டெம்பரேச்சர், கிளைமேட்டு, ஃபோனு பார்க்க தான் வந்து அது அந்த ஓல்டு மாடல் மாதிரி இருந்தாலும் அதுலேயே எல்லா ஃபீச்சருமே தந்துடுது. எவ்வளோ தூரம் நான் நீட்டிருக்கேன் தெரியுதா உனக்கு? அப்படியே நான் சோஃபா மாதிரி தான் இருக்கு. நான் அழகாக படுத்த மாதிரி. நான் ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல. பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். நல்லா இருக்குல்ல அது? அதில் கூட ஜாகுவார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? இது வந்து ஆன்டி டிம்மிங். அதுவும் இப்போ எல்லா காசுலையுமே இருக்குது. அதாவது பின்னாடி லைட் அடிச்சதுன்னா ஸோ இது டிம் ஆகும் விசிபிளுக்காக. இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கார்லையும் இருக்க மாதிரி. இதை வந்து நம்ம வந்து லாக் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக. அது எங்கே இருக்குன்னா இங்கே மேலே வேலெட்டுன்னு இருக்கா, இது தொட்டோம்னா இது நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை அமுக்குவேன், ஓப்பன் ஆகாது. ஒரு பீப் சவுண்டும் அலாம் கொடுக்குது அது. ஸோ நீங்கள் திருப்பி இது ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் அதே வேலெட்டில் போய் நீங்கள் அதை டீஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து அதே 77 அது போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு எஸ் இப்போ டீஆக்டிவேட் ஆகிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் எல்லா சைடுமே. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் அந்த கன் வர மாதிரி இருக்குது. இட்ஸ் அவர் மொட்டை மாடி. இது நம்ம இஷ்டம், அது க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த ஸ்டிக்கர் இதுலேயும் போட்டிருக்காங்களோ. எல்லாரும் இப்படி போட்டும் கூட ரீல்ஸில் எல்லாம் மல்லாக்கப்படுறது டான்ஸ் ஆடுறானுங்க. லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குடா. எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் லெதர் சீட்னால நல்லா மெத்துன்னு இருக்குது. தலை சாயிறது கூட ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 3த்துக்குமே இருக்குது. ஆக்சுவலாக 2012 காரில் அது சூப்பராக இருக்குல்ல. 2012 உலகம் அழிய போதுன்னு ரியர் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, காரும் பெருசு தான், அதுக்கேற்ற மாதிரி உள்ள எல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த மாதிரி வரும்ல. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அது என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முதல்ல ஒரு வைப் இல்லாமல் போயிடுச்சு. கைஸ் அப்புறம் கார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அலுமினியம் பாடி. அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட என்ன சொல்கிறது, இடிச்சாலும் ஒன்றாகாது. அங்கிள் ரிட்டன். அங்கிளுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு கார் மேலே. இது ராப் தான் பண்ணிக்கலாம். வேணா நம்ம எடுத்துடலாம். ஸ்டிக்கர் தான் அது. இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஆல்ரெடி பிஞ்சிருக்கும். ஆமாம், அப்படியே எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்துடும். 3000 நண்பா என்ன மறந்துட்டியா அது ஏன்டா ஊரை விட்டு ஓடி அந்த பொண்ணு மாதிரியே கையிலே வச்சு சுத்திட்டு இருக்க பேக். டோர்ல இந்த வெயிட் தெரியுது ப்ரோ. டோர்ல வெயிட் தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்க்கிங்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்க்கு. ஸோ இது நியூட்ரல் என்னன்னா இதுனா டிரைவ், எஸ்னா ஸ்போர்ட். இதுல என்னென்னமோ கொடுத்துருக்கு. ஏஎஸ்எல் க்ளோஸ் பண்ண இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குடா. இங்கே ஒரு ஏர் பேக் இருக்கு. அவனுக்கும் அதே மாதிரி சேம். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஹெட்டுக்கு பின்னாடி அங்கே ஒரு ஏர் பேக் இருக்கு. 4 5 6 ஏர் பேக். எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது இருக்கலாம். எங்களுக்கே இந்த காரை பத்தி தெரியாது. எல்லாம் லெதர்ல பண்ணோடனே அந்த ஒரு பிரீமியம்னஸ் சூப்பரா இருக்குல்ல.
எவ்வளோ இடம். ஆக்சுவலி அங்கிள் ரொம்ப மறந்து போயிட்டார் கார் மேலே. ரொம்ப ரசித்து பார்க்குறாருல ப்ரோ. நம்ம யாரும் தெரியல. யாரு பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா? ஏய் திருப்பி பண்ணு. இது பாருங்க கைஸ், டச் ஆகுது. நாங்களே இது தான் நோட் பண்ணீங்க பாருங்களேன். இதெல்லாம் டச்சு அழுத்த தேவையில்ல, தொட்டால் சிவிங்கி. இவனுக்கு பாருங்க, இவன் மண்டை வந்து எனக்கு தெரிஞ்சு இடிச்சிடும். இப்போ அந்த ப்ரோட்டை கேட்டு டிரைவ் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிச்ச வேண்டியதான். ஒரு வாட்டி ஓட்டிட்டு முடிச்ச வேண்டியதான் கைஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் எப்படி அப்படி வருவேன். ஆஃப் ஆகும்போது ஒரு ஷேக் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலாக வீடியோ எங்களால் கார் ஓட்ட முடியல. அது ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை, அதனால வந்து அன்றைக்கி அந்த காரை ஓட்ட முடியல. ஆஃப்டர் வந்து அந்த ப்ரோட்டை நான் டைம் கேட்டிருந்தேன். அவங்க டியூஸ்டே சொன்னாங்க. டியூஸ்டே ஃபோன் எடுக்கல அவங்க. சரி, அதுக்கப்புறமா வந்து டியூஸ்டே நைட்டு கேட்டப்போ நாளை கழிச்சு, அதாவது தேர்ஸ்டேன்னு சொன்னாங்க. ஸோ தேர்ஸ்டேக்கு முன்னாடி நாள் நைட்டு திரும்பி மெசேஜ் அனுப்பிச்சு நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி எடிட் வந்து அந்த அவங்க தேர்ஸ்டேன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதை நான் நம்பி என்ன பண்ணேன், சரி அது வரைக்கும் சும்மா சொல்லி எடிட் பண்ணிட்டேன் முக்கால்வாசிக்கு மேலே. அடுத்த நாள் வேறு வீடியோ போட முடியல. வேறு வீடியோ இருந்துச்சு, ஆனால் அதை போட முடியல. இப்போ கார் ஒன்றும் ஓட்ட முடியாது. ஏன்னா சாட்டர்டே தான் இப்போ தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா என்னால் சத்தியமாக அதை எடிட் பண்ணி ஒரு முடியாது அது. ஸோ அதான் நான் வந்து சரி இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இதான் நடந்தது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஸோ நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஓட்டியிருந்தால் நான் நிறையா சொல்லியிருப்பேன், எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இல்லை ஓட்டும்போது நிறையா சொல்லணும்னு வச்சுருந்தேன் பாயிண்ட்ஸ்லாம், அதுவுமே சொல்ல முடியல. ஆக்சுவலாக இது வந்து V6 இன்ஜின். V6 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டரும் வந்து இப்படி ஒரு போர்ஷனில் இப்படி வச்சுருப்பாங்க. V ஷேப்பில் அந்த சிலிண்டர்ஸ்லாம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நான் இப்போ நான் டயக்ராம் அதை போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி V ஷேப்பில் 6 சிலிண்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் V6 இன்ஜின். வீடியோ முடியும் போது கொஞ்சம் சீன்ஸ் போடும், அதில் கூட சொல்லியிருப்பேன் இன்ஜின்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பிளான் பண்ணி வச்சு ஆனால் முடிஞ்சிருச்சு. சரி, அதை விட்டு பேசக்கூடாது நினச்சி அதை திருப்பி பேசிகிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த பாஸ்கோட் போட்டு காமிச்சல, அதாவது வேலட் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லிட்டு நம்ம திறக்கிறதுக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டு கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டியும் அந்த வேலட் ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ ஒரு பாஸ்வேர்ட் போடுறோம் 000 போடுறோன்னா அதை உள்ளே வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே 00 போட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், அந்த பாஸ்வேர்ட் முடிஞ்சு போச்சு. அப்புறம் திருப்பி இன்னொன்று போட்டுக்கலாம். ஏன் சேம் அதே கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். திருப்பி போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு புரியுது? ஃபோன் மாதிரி ஒரே பாஸ்வேர்டும் கிடையாது, நம்ம இஷ்டம். இந்த கார் வந்து யூரோ ஸ்டாண்டர்ட்ஸ் ரேட்டிங் இருக்கும்ல, அதாவது NCAP-யா எஸ் கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து அவங்க 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. ஏன் 5 ஸ்டார் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அது இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஒரு 70 lakhs எக்ஸோரும் 70 lakhs 65 lakhs சம்திங் இருந்துச்சு அந்த 2012. ஸோ அந்த டைமில் அந்த காருக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் பண்ணியும் அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற நம்ம நார்மல் இங்கே இருக்க கார்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்லாம் கொடுக்குறாங்க. இது ஏதாவது காசு கொடுத்து தான் வாங்கி 5 ஸ்டார் வாங்குறாங்களா இல்லை என்னன்னு தெரில. அந்த சேம் டைம் வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஃபன்னும் கொடுக்க முடியல. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு வீடியோ இப்படி ஆகிறது தான். இந்த வீடியோ எனக்கே தெரியும் ஓகே போயிடுச்சு, வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் நான் சொல்கிறதெல்லாம் வச்சு. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் அப்படி பண்ணாதவங்க இப்போ திருப்பி பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் முடிஞ்சா பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். பேசிட்டு பைக் மறந்துட்டு எடுத்துகிட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பாய். அவர் தந்துட்டு போயிடுவாரா? கூட வரும். என்கிட்ட போய் சொல்லி தரேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. டிஸ்கே ஆல்டோ கார் டயர் சைஸில் பின் டர்போ சார்ஜர்னு சொன்னாங்க. காட்டலாம் எல்லாத்தையும் கட்டி தூக்கி. எப்பயுமே அதுலேயே இருக்காங்க. நான் ஒரு டீ உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது.